வணக்கம் சகோதரி, உங்களை அறிமுகம் பண்ணிக்கோங்க. நான் மீனாட்சி, அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியோட மாணவர் பாசறையோட மாநில ஒருங்கிணைப்பாளர். இங்க பொங்கல் நிகழ்வு சீமான் பெரியப்பா தலைமையில இன்னைக்கு நடந்தது. அதுக்காக வந்திருக்கோம் நாங்க எல்லாருமே. திராவிட பொங்கல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களுக்கு நாங்க தமிழ் தேசிய பிள்ளைகள். நாங்க திராவிடத்தை தீ வச்சு கொளுத்துதான். நாங்க திராவிட பொங்கல் கொண்டாடுவோம்னு முதலமைச்சர் எப்படி சொல்றாருன்றது தெரியல. அது இல்லாம நாங்க தமிழரோட திருநாள் தான் பொங்கல். இது நாங்க தமிழர்கள் தானே கொண்டாட முடியும். திராவிடர்கள்ன்ற சொல்லே கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் வந்தது. அப்புறம் பொங்கல் நாங்க பல ஆண்டுகளா பல நூற்றாண்டுகளா நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம். இப்ப திடீர்னு நீங்க திராவிட பொங்கல் அப்படின்னா நாங்க உடனே உங்க பின்னாடி வந்துருவோம்னு நினைக்கிறீங்களா? வருவாங்க மக்கள், உங்ககிட்ட காசு வாங்கிட்டு உங்களுக்கு உங்க கட்சிக்காரங்க வேணா அங்க நிக்கலாம். நாங்க தமிழ் தேசிய பிள்ளைகள், மாவீரர்களோட மாணவர்கள். நாங்க திராவிட பொங்கல்லாம் கொண்டாடுவோம் நீங்க நினைச்சு கூட பாக்காதீங்க. திராவிடத்தை தீ வச்சு கொளுத்ததான் நாங்க வந்திருக்கோன்றத முதலமைச்சர் ஐயா நல்லா புரிஞ்சுக்கணும்ன்றத நான் கேட்டுக்கிறேன். இப்போ ஆந்திரா, கர்நாடகா எல்லாமே எல்லா இடமும் இருக்கு. அங்கேயும் ஒரு திருவிழா கொண்டாடுறாங்க. அவங்க உங்களுக்கு பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விழாக்கள் இருக்கு, அவங்க கொண்டாடுறாங்க. அங்க போய் சொல்லுங்களேன், நீங்க திராவிட இது கொண்டாடுங்க, அதை கொண்டாடுங்கன்னு. இப்போ எங்களை பார்த்தா எங்களுக்கு இழிச்சவாய் மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன தமிழ் தேசிய பிள்ளைகள்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுது? நீங்க திராவிட பொங்கல் கொண்டாடுங்கன்னு சொன்னா கொண்டாடுவோம். உங்ககிட்ட காசு 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு நிக்கிற ஆளுங்க கிடையாது. நாங்க இனமான மிக்க தமிழ் மக்கள். நாங்க இங்க எதுக்கு வந்திருக்கோமோ அந்த கடமையை செய்யாதான் நாங்க இங்க நிக்கிறோம். உங்ககிட்ட காசு வாங்கிக்கிட்டு திராவிட பொங்கல் கொண்டாடுற கூட்டம் நாங்க இல்லைன்றது முதலமைச்சர் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். மடிக்கணினி லேப்டாப் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நீங்க 3ஆம் ஆண்டு படிக்கிற இது மாணவர்களுக்கு கொடுத்தீங்க, சரி அதை விட்டுறலாம். ஆனா யாருக்கு உண்மையாவே மடிக்கணினி தேவைப்படுது, லேப்டாப் தேவைப்படுதுன்னா ஸ்கூல்ல 12வது 11வது படிக்கிற பசங்களுக்கு தான் தேவைப்படுது. ஏன்னா அவங்க கிட்ட பொருளாதாரம் நீங்க அரசு பள்ளியில படிச்ச மாணவர்களுக்கு தரீங்க. அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு தான் பொருளாதாரத்துல அவங்க பின்தங்கி இருக்காங்க. நானும் அங்க படிச்சுட்டு வந்தேன்னா இப்ப நான் 1ஆம் ஆண்டு படிக்கிறேன், எனக்கு கிடைக்கல. நீங்க சரி கொடுக்கறதுதான் கொடுக்குறீங்க, பொதுவா எல்லாருக்கும் கொடுங்கன்றோம். நாங்க அரசு பள்ளியில படிச்ச 3ஆம் ஆண்டு 2ஆவது ஆண்டு எல்லாம் வேண்டாம், மொத்தமா காலேஜ்ல இருக்க எல்லா அரசு பள்ளியில படிச்சவங்களுக்கும் கொடுங்க. இதுல நீங்க ஒரு சில கிரைட்டீரியா எல்லாம் வைக்கிறீங்க. அந்த கிரைட்டீரியா எல்லாம் எதுவும் வேண்டாம், கொடுக்கறதுன்னு ஆயிடுச்சு. எல்லா அரசு பள்ளியில படிச்சவங்களுக்கும் கொடுங்க. அது என்ன 3ஆவது ஆண்டு படிக்கிற எங்களோட சீனியர்ஸ் கிட்ட லேப்டாப் இருக்கு. அவங்க ஆல்ரெடி இன்டர்ன்ஷிப் அட்டெண்ட் பண்றாங்க, ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க. அவங்க கிட்ட ஆல்ரெடி இருக்கு. ஆல்ரெடி இருக்கிறவங்க கிட்ட நீங்க திரும்பி கொடுக்கறதுல என்ன பயன் இருக்கு அப்படின்னு நீங்க கொஞ்சமாவது சிந்திக்கிறீங்களா? இதுதான் திராவிடர்கள். கொஞ்சம் கூட சிந்தனையே இல்லாம வெறும் வாக்கரசியலுக்காக நீங்க கொடுக்குறீங்க பாருங்க. இதுதான் திராவிடர். 3ஆவது ஆண்டு படிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி லேப்டாப்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஓகே. அப்ப 1ஆம் ஆண்டு நாங்க இப்பதான் தொடங்குறோம், நாங்க இப்பதான் படிக்கிறோம். நான் 1ஆம் ஆண்டு உளவியல் படிக்கிறேன், நான் இப்பதான் தொடங்குறேன். அப்ப எனக்கு தான் தேவை மணிக்கணினி. 2ஆவது ஆண்டு படிக்கிறாங்க, அவங்களுக்கு தான் தேவை மணிக்கணினி. ஆல்ரெடி இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி போய் லேப்டாப் வச்சு அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க கிட்ட நீங்க திரும்பி ஒரு லேப்டாப் கொடுக்குறீங்க. இது எந்த விதத்துல பிரயோஜனம்? நீங்க பண்றதுதான் பண்றீங்க, கொஞ்சம் பிரயோஜனமா பண்ணுங்களேன். அந்த பயன்பாட்டுக்கு தானே கொடுத்திருப்பாங்க. இல்லாதவங்கன்னா அப்ப நீங்க பொதுவா தானே கொடுக்குறீங்க. கொடுக்கறது நீங்க பொதுவா எல்லாருக்கும் தரீங்க. அப்ப அதுல இருக்கவங்க இல்லாதவங்க நீங்க அதுல நிறைய பேர் ஸ்கேம் பண்ணி வாங்கிடுறாங்க. இப்ப என்னோட சீனியர்ஸ்க்கே நிறைய பேர் இருக்கு ஆல்ரெடி. நான் லேப்டாப் பார்த்திருக்கேன், ஆனா அவங்களுக்கு கிடைச்சது தரமா லேப்டாப். நீங்க இந்த கிரைட்டீரியா சொல்றீங்களா இல்லாதவங்களுக்கு தரோன்ட்டு. இல்லாதவங்க நீங்க அவங்க வீட்டுல பேட்டி பாத்தீங்களா இல்லையன்ட்டு? நீங்க 3ஆம் ஆண்டு படிக்கிறவங்களுக்கு ஏன் இப்போ லேப்டாப் கொடுத்தீங்க? போன வருஷம் நீங்க கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. இந்த வருஷம் தான் கொடுக்குறீங்க. அப்ப நீங்க வாழ்க்கைக்கான அரசியல் பண்ணல, மக்களோட வாழ்க்கைக்கான அரசியல் நீங்க ஒரு நாள் கூட பண்ணல. நீங்க வாக்கு அரசியல் பண்றீங்க. ஆனா நாங்க வாழ்க்கைக்கான அரசியல் பண்றோம், மக்களோட வாழ்வாதாரத்துக்கான அரசியலை நாங்க எடுத்து வைக்கிறோம். நீங்க வாக்கு அரசியல் பண்றீங்க. அதனாலதான் இந்த 3000 நீங்க இப்ப தரீங்க. அது உண்மைதானே? நம்ம ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலினே அதுக்குதான் தராரு. இப்போ நீங்க போன வருஷம் இந்த 3000 கொடுத்துருக்கலாம், அதுக்கு முந்தின வருஷம் இத்தனை வருஷம் நீங்க ஆண்டுட்டீங்க, அப்ப கொடுத்துருக்கலாமே இந்த 3000. ஏன் இந்த வாட்டி நீங்க தரீங்க? 3000 போன வருஷம் இந்த நிதி இல்லையோ? அவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கீங்க, 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. அப்ப அந்த கடன்ல இந்த மக்களுக்கு கொடுத்துருக்கலாமே போன வருஷம். மாறுது மாறாதுன்றது வேற. நீங்க திராவிடம் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா நீங்க அந்த பக்கம் போயிடுங்க. தமிழ் தேசிய பிள்ளைகள், தமிழ் வெல்லணும், தமிழர் வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவீங்கன்றத நான் அடிச்சு சொல்றேன். நீங்க தேவரையாவை இத்தனை நாளா ஜாதிய தலைவர் அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு முத்திரையை குத்தி அவரை அசிங்கப்படுத்தி வச்சிருந்தீங்கன்றது உண்மை, சத்தியமான உண்மை. அப்போ இப்போ நீங்க தேவரையாவை கையில எடுக்கிறதும் நம்ம வேலுநாச்சியாரை கையில எடுக்கிறதும் நீங்க அந்த குறிப்பிட்ட இப்ப தேவர் ஜாதிக்காரங்களோட ஓட்டு வேணும்ன்றதுதான் உண்மை. அது மக்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க இப்ப தேவரை பத்தி பேசலாம். ஏன் ஈவேரா, ஐயா ஈவேரா, நம்ம ஈவேரா வச்சு நீங்க வாக்கு வாங்கிடுங்களேன் பாப்போம். அவரோட கருத்து என்ன சரியா இருக்கு? என்ன கருத்து? அவரு
தமிழை வந்து காட்டுவாசிகள் மொழி சொன்னது சரியா இருக்கா? இதை நீங்க தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் கிட்ட சொல்லி நீங்க ஒரு ஓட்டு வாங்கிடுங்க. அப்போ தமிழ் மக்கள் ரோஷம் சூடு சொரணை இருக்க தமிழ் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க இப்ப பண்ணலாம் தேவரையாவையும் வேலுநாச்சியாரையும் வச்சு. ஆனா ஒரு தமிழனும் ஓட்டு நீ தமிழ் தேசியவாதியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ தமிழனா இருந்தா போதும். நீ உணரணும், தமிழரா இருந்தா போதும். போட்டு நீ ஓட்ட வந்து நீ இப்ப இவ்வளவு பண்ணிருக்காங்க. அவங்க ஜாதியை வச்சு அரசியல் பண்றாங்க. மதசார்பற்ற சமூக நீதி நீங்க சொல்றீங்கப்பா. எங்க உங்க மதசார்பற்ற சமூக நீதி இருக்கு? ஜாதியை வச்சுதானே நீங்க பண்றீங்க. இப்ப தேவரையாவை இத்தனை நாள் அசிங்கமா பேசுனீங்க. சரி, போன வருஷம் எடுத்திருக்கலாமே இதை பத்தி. தேவரையாவை பத்தி போன வருஷம் பேசிருக்கலாமே. முத்துராமலிங்க தேவரையா இன்னைக்கு பேசுறீங்களே நீங்க. நாங்க வந்து பெரியார பத்தி பேசின உடனே நீங்க வந்து இந்த பக்கம் வந்து தேவராயா பத்தி பேசுவீங்க. இதெல்லாம் எப்படி? நாங்க பிராமண கடப்பாறை எடுத்து திராவிட கோட்டையை வந்து கோட்டை கூட இல்ல திராவிட குட்டிச்சவரை தகர்ப்போன்னு நாங்க சொன்ன உடனே ஒரு பக்கம் வந்து இது பெரியார வச்சு இது பண்றீங்க, இன்னொரு பக்கம் வேலுநாச்சியார், இன்னொரு பக்கம் தேவரையா. என்ன நடக்குதுங்க? கொஞ்சம் மக்களை குழப்பி நீங்க வந்து வாக்கரசியல் பண்றதை நிறுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரியார வந்து நாங்க பேசிட்டோன்றதுக்காக 150 வழக்கு ஒரே நாள் எங்க பெரியப்பா மேல போட்டீங்களே. எங்க பெரியப்பாவை பத்தியும் எங்க அண்ணிய பத்தியும் நீங்க வந்து தப்பா பேசுனீங்களா இல்லையா? பெரியாருக்கு கூட்டம் போட்டு பெரியாரோட கருத்துக்களை பேசணும். நீங்க பேசுனீங்களா பெரியாரோட கருத்துக்களை? பெரியாரோட கருத்துக்களை பேசாம பெரியார பத்தி பேசுன எங்க சீமானையும் எங்க பெரியமாவையும் வந்து நீங்க தப்பா பேசுறீங்க. இது எப்படி நீங்க பெரியாருக்கு கூட்டம் போட்டீங்களா சீமானுக்கு? அப்ப சீமான் மேல அவதூறுன்னு ஒரு கூட்டம் போட்டிருக்கலாம்ல. எதுக்கு பெரியார பேர் சொல்லி நீங்க பெரியார் பேர் சொல்லி பேசுனீங்கன்னா பெரியார மட்டும் பேசணும். பெரியார பேசினா உங்களுக்கு பேர் அவர் சரி பேசினதான் பேசுனீங்க. அவர் எடுத்த விமர்சனங்களுக்கு நீங்க பதில் சொல்லிருக்கலாம்ல. அவர் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்களா? நீங்க நான் கேட்க சொன்னீங்களா? நீங்க அவர் மேல அவதூறு பரப்பிட்டு இருக்கீங்க. எங்க பெரியம்மா மேல அவதூறு பரப்புறீங்க. இதுக்குதான் நீங்க அப்போ நீங்க என்ன வச்சிருக்கணும்னா சீமான் மேல அவதூறு பரப்பத்துக்கு தான் இந்த கூட்டம் அப்படின்னு நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க பண்ணது சரி. நீங்க அதை பண்ணல. அப்ப பெரியார் பேர் வச்சுட்டு நீங்க எதுக்கு சீமானை இழுக்கிறீங்க? கேட்ட கேள்விகளுக்கும் எங்க அண்ணன்மாருங்க எங்க அக்காமாருங்க கேட்ட கேள்விக்கும் நீங்க பதில் சொன்னீங்களா? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லல. பெரியாருக்காக கூட்டம் போட்டுட்டு நீங்க என்ன பண்ணீங்க? எங்க சீமான் பெரியப்பா மேல அவதூறு பரப்புனீங்களா? அப்போ இது எந்த விதத்துல நீங்க வந்து யாரோட பேக்கப்ல நீங்க பண்றீங்க? அப்கோர்ஸ் திராவிடர்களோட பேக்கப்ல தான் நீங்க பண்றீங்க. நம்ம சிஎம்ஐயாவோட பேக்கப் இல்லாம நீங்க இதை பண்ண மாட்டீங்க. அப்போ நாங்க அவரை பத்தி அவதூறு பெரியாரோட மேடையை போட்டு நாங்க அவதூறு பேசல. இருக்கிற சாட்சியங்களை கேள்விகளை நாங்க கேட்டோம். நாங்க கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லாம எங்க மேல 150 வழக்கு போட்டிருக்கீங்கல்ல. அப்போ நீங்க சீமான் பெரியப்பாவை பத்தி நீங்க பெரியாருக்குன்னு ஒரு மேடை போட்டுட்டு சீமான் பெரியப்பாவை பத்தியும் நீங்க பெரியம்மாவை பத்தியும் தப்பா பேசுனீங்கல்ல. அப்போ உங்க மேல யார் வழக்கு போடுறது? அப்ப இதுதான் நீதியா? இதுதான் வந்து நீங்க அம்பேத்கரிசம் பேசுறீங்களே. அப்ப அம்பேத்கர் உங்களுக்கு இதைதான் கத்து கொடுத்தாரா? நான் கேட்கிறேன். அம்பேத்கர் வந்து எல்லாருக்கும் சமமா யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தான் போறோம் கேச. அப்போ எங்க பெரியப்பா மேல அவதூறு பரப்பி இருக்கீங்க. எங்க பெரியப்பா தப்பா பேசுறீங்க. பேசினவங்க பேசாதீங்க. பேசினாரு பாருங்க பெரியாரு. அவர் பேசினதுக்கு நீங்க வந்து அவர் ஏதாவது சரியா பண்ணிருந்தாங்கன்னா சொல்லுங்க. நாங்களே அவர் பக்கம் வந்து நிக்கிறோம். நாம ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும்? கண்டிப்பா போடணும். ஏன்னா நாங்க இந்த திராவிடர்கள் மாதிரியும் இப்ப வந்திருக்க தாவேக்கா மாதிரியும் வாக்கரசியல் பண்ணல. யாரடா எங்களை கூட்டணிக்கு கூப்பிடுவா, யாரடா எங்க கூட கூட்டணி வைப்பா அப்படின்னு நாங்க வந்து வாக்கரசியல் பண்ணல. மக்களுக்கான வாழ்க்கைக்கான அரசியல் பண்றோம். எங்களோட நீங்க வந்து சும்மாலாம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டாம். எனக்கே 2 வருஷம் ஆச்சு இந்த கட்சியை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுறது. 2 வருஷமும் உட்காந்து சீமான் ஐயாவோட பேச்சுக்களையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு சரியானவங்க யாருன்னு தேர்ந்தெடுத்திருக்கேன் நானு. எனக்கு இப்ப 18 வயசு தான் ஆகுது. நான் வந்து சரியான தேர்ந்தெடுத்திருக்கேன். என்னோட ஜென்ரேஷன் என்னோட அண்ணன்மார்களும் என்னோட தம்பிமார்களும் தவறான வழியில தாவேக்கா பின்னாடி போறீங்க. அது வந்து தப்பு. ஒரு கட்சி வரும்போதே தப்பா வருது. தப்பு தான். நாங்க 2 வருஷம் எடுத்துக்கிட்டோம்ல. அதே மாதிரி விஜயா வரட்டும் வந்து அவர் நல்லது பண்ணட்டும். அவர் உண்மையாவே நல்லது பண்ண நானே வந்து அந்த கட்சியில சேர்றேன். உண்மையாவே வாக்கு அரசியல் பண்ணாம வாழ்க்கைக்கான அரசியல் பண்ண நாங்களே வந்து அங்க நிக்கிறோம். இப்போ நம்ம ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும்னா உங்களுக்கு கல்வி வேணுமா? சிறந்த கல்வி உலகத்தர கல்வி வேணுமா? எங்களுக்கு ஓட்டு போடுங்க. மருத்துவம் வந்து உலகத்தரத்துக்கு வேணுமா? ஓட்டு போடுங்க. உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வேணுமா? எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் அழகா நாங்க வந்து வரையறை வச்சிருக்கோம். எல்லாமே இருக்கு எங்களோட வெப்சைட்ல. எல்லாமே அவைலபிளா இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் 18 வயசுல நான் வந்து பெரியப்பா கையில நிக்கிறேன். நான் வந்து சீமான் பெரியப்பா கையை பிடிக்கும் போது எனக்கு 17 வயசு தான். அப்போ நான் அப்பவே வந்து அவ்வளவு யோசிச்சிருக்கேன். இப்போ நீங்க வந்து எனக்கும் மேல 20 வயசுக்கு மேல இருக்க என்னோட அண்ணன்மாருங்கெல்லாம் வந்து போய் தாவேக்கா பின்னாடி நிக்கிறீங்க. நிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நிக்கிறவங்க நல்லவங்களான்னு பார்த்துட்டு நில்லுங்க. சும்மா நீங்க வந்துட்டாங்கன்றதுக்காக அவங்க கிட்ட போயிட்டு நிக்காதீங்க. நீங்க ஓட்டு போடுங்க. அவங்களோட செயல்பாடுகளை பார்த்துட்டு. நான் உண்மையா சொல்லணும்னா தாவேக்கா வந்ததுல இருந்து 41 பேரை கொலை பண்ணது தவிர வேற எதுவுமே பண்ணல. அப்படி இருக்க ஒரு கட்சிக்கு பின்னாடி நீங்க எல்லாம் போய் நிக்கிறது உண்மையாவே எங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு.
நாங்க இத்தனை வருஷமா உங்களுக்காகவும் மக்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நின்றுருக்கோம். மாடு மழை எல்லாத்துக்காகவும் நிக்கிறோம். எல்லாத்துக்காகவும் நிக்கிற எங்களுக்கு நீங்க ஓட்டு போடாம தாவேக்காக ஓட்டு போட்டீங்கன்னா இது வந்து கண்டிப்பா சரியா இருக்காது. அவங்க வந்தா என்ன பண்ணுவாங்கன்றது இதுவரையும் சொல்லல. அவர் வந்து ஜனநாயகன் படத்துக்கு மேலதான் வந்து குறியா இருக்கிறார் தவிர மக்களும் ஜனநாயகத்துக்கு மேல அவர் குறியா இல்ல. அது உண்மை, எல்லாருமே ஒத்துக்கணும். நீங்க படம் திரையில இருக்க தலைவன் நீங்க பாக்காதீங்க. திரை பாக்குறீங்களா? திரைப்படம் அந்த திரையரங்குல இருந்து வெளியே வந்து மறந்துருங்க போதும். திரை வெறும் அது படம், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு திரையில ஒருத்தர் நல்லா நடிச்சுட்டாருன்றதுக்காக திரையில நல்லா நடிச்சவருக்கு தரையில நல்லா நடிக்க தெரியும். உண்மையா அவனுக்காக தரையில ஒருத்தர் நிக்கிறான்ல, அவனை மறந்துடாதீங்க. என் தலைவன் களத்துல நிக்கிறான், மக்களுக்காக நிக்கிறான், மக்கள் அரசியல் பண்றான். அவங்க கூட நிக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு நான் வந்து என்னோட மக்களுக்கு எல்லாருக்கும் தமிழக மக்கள் எல்லாருக்கிட்ட சொல்லி நன்றி, வணக்கம்.